நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆந்திராவின் விஜயவாடாவில் ஹர்கர் திரங்கா நிகழ்ச்சியை முதல்வர் சந்திரபாபு நாயுடு துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சந்திரபாபு நாயுடு பேசியதாவது: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வேகமான வளர்ச்சியை கண்டுள்ளது, சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்துள்ளது. பெஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் சரியான பதிலடி தரப்பட்டது. நாம் எப்போதும் எந்த நாட்டின் விஷயத்திலும் தலையிட மாட்டோம், ஆனால் நம்மை சீண்டுபவர்களை சும்மா விட மாட்டோம். உலக நாடுகளின் வளர்ச்சியில் இந்தியர்களின் பங்கு அளப்பரியது. ஆனால் இந்தியர்களுக்கான பணி வாய்ப்பை தடுக்க நினைக்கும் நாடுகள் முன்னேறுவது கடினம். உலக பொருளாதாரத்தில் 11ஆம் இடத்தில் இருந்த இந்தியா பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் 4ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028இல் 3ஆம் இடத்திற்கு முன்னேறும். நம் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. வரி விதிப்பு மிரட்டல்களால் நம்மை வீழ்த்த முடியாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரத்தை செத்துப்போன பொருளாதாரம் என விமர்சித்தார். உலகரங்கில் இந்தியாவை போல் வேறெந்த நாட்டின் பொருளாதாரமும் இவ்வளவு வேகமாக வளரவில்லை. இன்னும் தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வருகிறோம். நம்மிடம் போட்டி போடவும் ஆள் இல்லை. அப்படி இருக்கையில் அவர் நம்மை பற்றி விமர்சித்துள்ளது எந்த வகையிலும் பொருந்தாது. இந்தியர்களை புறக்கணிக்க நினைக்கும் நாடுகள் இந்தியர்கள் இல்லாமல் தங்கள் வளர்ச்சி சாத்தியம் இல்லை என்பதை விரைவில் உணர்ந்து கொள்வர் என சந்திரபாபு நாயுடு கூறினார். இந்திய பொருளாதாரம் செத்து போய்விட்டதாக கூறிய அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரியும் விதித்தார். அமெரிக்காவில் அதிகளவில் இந்தியர்களை பணியில் அமர்த்த வேண்டாம் என அந்நாட்டு நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தியும் உள்ளார். அமெரிக்க அதிபருக்கு பதிலளிக்கும் வகையில் சந்திரபாபுவின் பேச்சு அமைந்திருந்தது. ఒకప్పుడు మీరు చూస్తే పేద దేశంగా ప్రపంచంలో ఎక్కడికి పోయినా మనమంటే మీకు ఏది చేత కాదని మాట్లాడే పరిస్థితి ఈరోజు మీరు చూస్తే అతి శక్తివంతమైన దేశంగా అవతరిస్తా ఉంది. 11 సంవత్సరాలు నరేంద్ర మోడీ గారి నాయకత్వంలో 11వ స్థానంలో ఉన్న ఆర్థిక వ్యవస్థ 4వ స్థానానికి వచ్చింది. 28కి 3వ స్థానానికి వస్తుంది. నిన్నే అమెరికా అధ్యక్షుడు మాట్లాడాడు, మంది డెడ్ ఎకానమీ అని. కాదు, ప్రపంచంలోనే వేగంగా దూసుకుపోతున్న ఏకైక ఆర్థిక వ్యవస్థ భారతదేశం. ఎవరు దీని పోటీ పడలేరు. ఎవరెవరి డెడ్ ఎకానమీలో భవిష్యత్తే తేలుస్తుందని చెప్పి కూడా నేను మీకు తెలియజేస్తున్నా.